அண்மை செய்தி தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டணத்தில் ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 69 சென்டிமீட்டர் மழையும், தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் 62 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு. நெல்லை மாவட்டம் மூலக்கரைப்பட்டியில் 61 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் 55 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. கோவில்பட்டியில் 53 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காதர் மொய்தீனிடம் கேட்கலாம். வணக்கம் காதர் மொய்தீன், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சத்யா. அதாவது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. அதிலும் நேற்று காலையிலிருந்து தொடர்ந்து பெய்த மழையானது இன்று வரை தற்போது வரை அந்த மழையானது கனமழையாக பெய்து வருகிறது. இதனால் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய சாலை, அதே போல தூத்துக்குடியிலிருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய சாலை, அதே போல தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய சாலை என அனைத்து சாலைகளுமே துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து அந்த பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய அதாவது நகர் முழுவதுமே பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நகர் முழுவதுமே தற்போது இந்த மழையின் காரணமாக பல பகுதிகளில் மழை வெள்ளம் நீர் வெள்ளமென சென்று வருவதால் பல பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மழை நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை உள்ளாட்சி நிர்வாகமும் அதே போல மாநகராட்சி நகராட்சி நிர்வாகமும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனாலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த பணிகளை விரைவாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்துல காயல்பட்டத்துல பாத்தீங்கன்னா 93 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. இது அதே போல திருச்செந்தூர்லயும் அதே போல திருவைகுண்டம், தூத்துக்குடி, கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம் என அனைத்து பகுதிகளிலுமே கனமழை பெய்கிறது. அதாவது வரலாற்றுல இந்த தூத்துக்குடி இவ்வளவு மழை பெய்ததில்லை என்று சொல்லும் அளவிற்கு மழை என்பது இங்க பெய்திருக்கு. இதனால் பல்வேறு பகுதிகளில் அரசு சார்பில் இதற்கான தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் முகாம்களும் 46 நிவாரண முகாம்களும் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த முகாம்கள்ல பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்டோர் இப்ப தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் பொதுமக்களுடைய அதாவது பல பகுதிகளில் மழை நீர் வெள்ளமென பெய்து வருவதால் பொதுமக்கள் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. இருந்தாலும் அதற்காக இந்த தண்ணீரை விரைவாக செல்வதற்கு மாநகராட்சி நிர்வாகமும் அதே போல உள்ளாட்சி நிர்வாகத்தினரும் தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. அது போல தாமிரபரணி ஆற்றிலே தண்ணீர் கரை புரண்டு ஓடி வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் என அனைவரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அந்த பகுதியில் மக்கள் யாரையும் தாமிரபரணி கரையோரம் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய முக்காடி ஆத்து பாலத்தின் அருகில் வெள்ளம் சென்று வருவதால் தற்போது அந்த பகுதியில் பொதுமக்கள் செல்வதற்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதால் இங்கு மழை பல பகுதியில வெள்ளமான தண்ணீர் தேங்கி இருக்கு. இருந்தாலும் இந்த மழை நீர் அகற்றுவதற்கும் அதே போல மக்களை பாதுகாப்பா வைப்பதற்கு நடவடிக்கைகளையும் மாற்று நிர்வாகம், காவல்துறையினர், தீயணைத்துறையினர் என பல்வேறு துறையினர் இப்ப ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து மழை பெய்த இருக்கிறது. சந்தியா, தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டணத்தில் ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றி கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி காதர் மொய்தீன்.